பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பெண்கள் மல்யுத்தத்தில் 50 கிலோ உடல் எடை பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் நேற்று முன்தினம் களமிறங்கினார். சர்வதேச போட்டிகளில் 82 ஆட்டங்களில் தோல்வியை சந்திக்காமல் வீரநடை போட்ட சுபாஷியின் ஆதிக்கத்திற்கு முதல் சுற்றிலேயே வினேஷ் போகத் முற்றுப்புள்ளி வைத்ததிலேயே ஒட்டுமொத்த கவனத்தையும் வினேஷ் போகத் ஈர்த்தார். தொடர்ந்து அரையிறுதியில் 5-0 என்ற கணக்கில் கியூபாவின் லோபஸ் இஸ்னேலிஸ் குஸ்மானை தாக்கி இறுதிப் போட்டிக்குள் அடியெடுத்து வைத்தார். இதன் மூலம் ஒலிம்பிக் பெண்கள் மல்யுத்தத்தில் இறுதிச் சுற்றை எட்டிய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனை படைத்த அவருக்கு தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கம் உறுதியானது. இதையடுத்து இறுதிப் போட்டியில் நேற்றிரவு அமெரிக்க வீராங்கனை சாரா ஹில்டு பிராண்டனாவை சந்திக்க இருந்தார். இதற்கிடையே நேற்று முன்தினம் இரவு போட்டிகள் முடிந்த பிறகு வினேஷ் போகத்தை பரிசோதித்ததில் அவரது உடல் எடை 2 கிலோ வரை அதிகரித்து இருப்பது தெரிந்தது. இதையடுத்து இரவு முழுவதும் தூங்காமல் விடிய விடிய உடற்பயிற்சியில் ஈடுபட்டார். உணவு, தண்ணீர் எடுத்துக் கொள்ளாமல் தொடர்ச்சியாக ஓட்டம், சைக்கிளிங், ஸ்கிப்பிங் என தொடர் முயற்சியில் உடல் எடையை குறைக்க முற்பட்டார். இதனால் கணிசமாக உடல் எடை குறைந்தது. இதனிடையில் நேற்று காலை உடல் எடை பரிசோதிக்கப்பட்டது. அப்போது அவர் நிர்ணயித்த 50 கிலோவை விட 100 கிராம் எடை அதிகம் இருப்பது தெரிய வந்தது. எடையை குறைக்க நீளமான முடியை வெட்டி பார்த்தனர். இதையடுத்து கொஞ்சம் காலம் அவகாசம் தரும்படி இந்திய தரப்பில் கேட்கப்பட்டது. அதை நிராகரித்த ஒலிம்பிக் கமிட்டியினர் விதிமுறைக்கு புறமாக வினேஷ் போகத்தின் எடை இருப்பதால் அவரை போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்வதாக அதிரடியாக அறிவித்தனர். இதற்கு இந்தியா தரப்பில் பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்து வரும் நிலையில் மல்யுத்த போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் வலைதளத்தில், அம்மா, நான் தோற்றுவிட்டேன், மல்யுத்தம் வென்று விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் கனவு, என் தைரியம் அனைத்தும் உடைந்து விட்டன, இனி என்னிடம் போராட சக்தி இல்லை என்றும் குட்பாய் மல்யுத்தம் 2021-2024 உங்கள் அனைவருக்கும் நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன், மன்னிக்கவும் என்று பதிவிட்டுள்ளார். வினேஷ் போகத்தின் இந்த ஓய்வு அறிவிப்பு ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கிடையே பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர் போலவே வினேஷ் போகத் வரவேற்கப்படுவார் என்றும் வெள்ளிப்பதக்கம் வென்றதற்கான வெகுமதி, மரியாதை என அனைத்தும் வழங்கப்படும் என்று ஹரியானா அரசு அறிவித்துள்ளது.